பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவத்தினர் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்ட நடவடிக்கையின் கீழ் நள்ளிரவு 1:30 மணியளவில் இந்திய தரைப்படையும் விமானப்படையும் சேர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதலை நடத்தின. இந்தியாவில் பயங்கரவாத செயல்களுக்கு உதவி வந்த ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா தலைவர்களின் தலைமையகங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தும் விதமாக பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநிறுத்தப்பட்டுவிட்டதாகவும் ஜெய்ஹிந்த் என்றும் குறிப்பிட்டு இந்திய ராணுவம் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டது. இந்த தாக்குதலில் முப்படைகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தாக்குதலில் 9 இடங்களில் இருந்த இலக்குகளும் வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிகுந்த பொறுப்புணர்வோடு தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைகளை தேர்வு செய்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு 8 மணி முதல் கண்காணித்தார். இந்திய வான்பரப்பில் இருந்தவாறு பஹவல்பூர், கோட்லி, முசஃபராபாத் ஆகிய பகுதிகளை குறிவைத்து இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், சரியான நேரம் மற்றும் இடத்தை தேர்வு செய்து உரிய பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட நிலையில் லாகூர், சியால்கோட் விமான நிலையங்களை 48 மணி நேரம் மூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவரங்களை காலை 10 மணிக்கு பாதுகாப்புத்துறை முறைப்படி வெளியிடுகிறது. அதன் தொடர்ச்சியாக காலை 11 மணிக்கு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் கூடவுள்ளது. இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. இதற்கிடையே பாகிஸ்தானிலும் காலை 11 மணிக்கு அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விருந்தினர்களோடு விரிவான உரையாடலை தொடங்கி நடத்தி வருகிறோம். அந்த வகையில் திரு கணேசன் அவர்கள், நம்ம பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்தே சிந்து நதிநீர் ரத்து, அது மட்டும் இல்லாமல் போர் பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்னு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்தியா கையில் எடுத்திருந்துச்சு. பிரதமர் மோடியும் குறிப்பிட்டிருந்தாரு, பஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப உறுதிப்பட சூளுரைச்சிருந்தாரு. இந்த வகையில நம்ம மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பாகிஸ்தான் யூகிச்சிருப்பாங்களா பதிலடி தாக்குதல் இருக்கும் அப்படின்னு? அப்படியே யூகிச்சிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சீக்கிரமா நம்மளோட எதிர்வினை பதிலடி தாக்குதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்களா?
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிலடிங்கிறது வந்து அதாவது ஒரு இம்மிடியேட்டாக ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. 22ஆம் தேதி நடந்த தீவிரவாத இதை வந்து உடனே அடுத்த நாள் இல்லை 2 நாளில் வந்து நான் எடுத்தேன் கவுத்தேன்னு அடிக்காமல் நல்லா யோசிச்சு இதனுடைய எதிர்வினைகளுக்கெல்லாம் கேட்டர் பண்ணி கான்டிஞ்சன்சிஸ் பிளான் பண்ணி நம்ம இதுக்கு வந்து அந்த ஒரு என்னை பொறுத்தளவுக்கும் என்னுடைய இதில் வந்து இந்த தீவிரவாத தாக்குதலுக்கான பதிலடியா மட்டும் நான் அதை பார்க்கல. இதற்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு அடி, அதனுடைய முதல் அடியா தான் நான் அதை பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம சேனல்லையே நம்ம காமிச்சோம், பாகிஸ்தானில் எடுக்கப்பட்ட ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட உங்கள் சேனல் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கீங்க. இது வந்து பாகிஸ்தான் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு பொதுமுதுக்கள் வசிக்கிற இடத்துல நம்ம வந்து டார்கெட் பண்ணி குண்டுமலை பொழிந்திருந்தா இந்த அர்த்த ராத்திரியில இந்த பொதுமக்கள் எல்லாம் வந்து அந்த எங்க குண்டு விழுந்துச்சோ அங்க பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு சாதாரண பொதுமக்களை டார்கெட் பண்ணி இருக்கிற வான்வெளி தாக்குதலா இருந்திருந்தா எல்லாருமே நம்ம ஊர்ல செய்யற மாக் ட்ரில் மாதிரி அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் வந்து அதுக்கான வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கணும். ஆனா இவங்க எல்லாம் அங்க அதை பார்த்து போறது அவங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க ஒரு டார்கெட், அதாவது ஒரு தீவிரவாத இது இருக்கு, அதுக்கு அந்த இதை பாக்குறதுக்கு எல்லாம் போறாங்க. இப்ப நம்ம இதை பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே இல்லைன்னு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்திய ராணுவம் இவங்களை டார்கெட் பண்ணி எதுவும் அடிக்கல, அதனால அவங்க வந்து அதை பார்க்க போறாங்க. ஸோ நம்மளுடைய இதை வந்து அவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் நடந்த உடனே நமக்கு இன்னுமே வந்து அஃபிஷியல் போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட் வரல. நடந்த உடனே நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மார்க் ருபியோவை கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்னு அவருக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு. அதை வச்சு பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இது வந்து வேமா நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய வந்து தீவிரம் என்ன அப்படிங்கிறது. எப்போ வந்து மத சாயம் பூசி இவ்வளவு பெரிய படுகொலையை நடத்தினாங்களோ அப்பயே வந்து இந்தியா வந்து பெரிய அடி அடிக்கும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் தெரியும். ஆனா பாகிஸ்தானுக்கு என்கிற நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ அல்ல அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கோ எந்த பயமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு பொறுப்பான நாடு, அப்படியே அடிச்சாலும் அந்த தீவிரவாதத்தை மட்டும்தான் அவங்க எய்ம் பண்ணி அடிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உதவி பண்ண மாதிரி. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் சொல்லணும். சாரி, டேக் பேக் மை வேர்ட்ஸ். பாகிஸ்தான் ராணுவம் வந்து தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களால சுயமா வந்து ஒரு இண்டிபெண்டா வந்து ஒரு இது பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த தீவிரவாதத்தை அழிச்சு நம்ம பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கும் அவங்க ராணுவத்துக்கும் உதவி தான் பண்ணியிருக்கோமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான விளைவுகளையும் நம்ம ஏற்படுத்தலை. ஆனால் இந்த டுவர்ட்ஸ் திஸ் ஒன் மோர் ஸ்டெப் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அது வந்து காலங்காலமாக வந்து நம்ம மக்களுக்கு தீங்கிழைச்ச ஒரு ட்ரீட்டி. நம்ம நாட்டு வழியா போற தண்ணியை நம்ம மக்களுக்கு உதவாம பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்தது வரலாற்றுல நம்ம பண்ண ஒரு தவறை வந்து இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய அடியாக இருக்கும்போது இது வந்து மிக சின்ன ஒரு விளைவா தான் நான் பாக்குறேன். அதனால வந்து பாகிஸ்தான் வந்து பெருசா இதை எடுத்துட்டு ஒரு பெரிய நம்ம மேல வந்து ஒரு பெரிய போர் கொண்டு வர அளவுக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு ரீசனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஈவன் தோ அவங்க பிரைம் மினிஸ்டர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் ரிசர்வ்ஸ் த ரைட் டு ஹிட் பேக் ரிட்டாலியேட் அப்படின்னு. அதாவது சார்ட்டர் 51 ஆஃப் இது செக்ஷன் 51 ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் படி எங்களுக்கு எங்களுடைய தேசிய இறையாண்மையை பார்த்துக்கிறதுக்கான அனைத்து விதமான ரைட்டும் இருக்கு, அதனால நாங்கள் வந்து இது திருப்பி அடிப்போம் அப்படின்றத எந்த தேசிய தலைமையாக இருந்தாலும் சரி நம்ம அடிப்போம் செய்வோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அந்த நாட்டை ஆளணும்னா அவங்க வந்து சொல்லணும், ஆமாம் எங்களுக்கு இந்த அநீதிக்கு நாங்கள் வந்து அடிப்போம் அப்படின்னு. ஆனால் எந்த அளவுக்கு அது இப்போ கிவன் சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு அது பாசிபிள் அப்படிங்கிறது வந்து போக போக தெரியும். இது போக வந்து நம்ம டீப்ரீஃபிங்கில் நம்ம என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதும் வரும்போது, ஏன்னா இப்போ வந்து பலவிதமான கருத்துக்கள் வந்து மீடியாவில் வருது. எந்த மிசைல்ஸை வச்சு நம்ம மண்ணில் இருந்தே அங்கே அடித்தாங்க, ரஃபேல் யூஸ் பண்ணாங்க, ஸ்கால்ப் மிசைல்ஸ் யூஸ் பண்ணாங்க, முப்படையும் வந்து இதில் வந்து இருந்துச்சு. முப்படையெல்லாம் வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஒருவேளை நம்ம விக்ராந்த்ல இருந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து ரஃபேல்ஸ் போயிருந்திருக்கலாம், இங்கே உள்ள லேண்ட் பேஸ்ட் ஏர்பேஸ்ல இருந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்தியன் ஆர்மி எதுவும் பண்ணிச்சா, ஆர்ட்லரி ஃபயரிங் பண்ணிச்சா, எல்லாமே வந்து
இட் வில் பி கிவன் டூரிங் டீப்ரீஃபிங். 10 மணிக்கு வந்து அந்த நம்ம அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். நிச்சயமா நிறைய வியூகங்கள் தகவல்கள் வந்து தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி 10 மணிக்கு வர இருக்கு. அதுல இன்னும் டீடைல்டாவே நமக்கு தகவல்கள் தெரிய வரும் அப்படின்னு பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.